10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Kurinji Educational Institution Kavetipatti Namakkal. Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து இந்த +1 டாப்பிக்கில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரையோஃபைட்டோட கேரக்டர். ஓகேங்களா? இப்போ பிரையோஃபைட் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பிளான்ட் கிங்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர் நில வாழ்வன அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த பிளான்ட் கேரக்டர் எல்லாமே எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஷேடி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன சியோஃபைட்ஸ் அப்படின்னா நிழல் பாங்கான பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து நமக்கு க்ரோத் ஆகிருக்கும். அப்போ ஆல்கேவுக்கு அடுத்தது கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா அட்வான்ஸாக ப்ரொடியூஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா இந்த பிரையோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரிங்களா? சரி, பிரையோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக என்ன அப்படின்னா தேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ தேலஸ்னால் என்னது? நமக்கு அன்ஆர்கனைஸ்டு எ மாஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நாட் டிஃப்ரென்ஷியேட்டட், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் and root like structure, that is called not present, so that is called the thallus. thallus அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்சல் அண்ட் வென்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ டார்சல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக்கான பிக்மெண்ட் கேரக்டர் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அப்பர் ரீஜன் டார்சல் ரீஜனில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை செய்யும். சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ரீஜன். சரிங்களா? இப்போ லோயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வென்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். அப்போ அந்த வென்ட்ரலில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் செய்யும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரைசாய்ட்ஸ் அல்லது ரைசினே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, சரி, அதுக்கு இம்பார்ட்டண்டான என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது க்ரோத் ஆகக்கூடிய பிளேஸில் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு ட்ரீயாக இருக்கலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது சாயில் பார்ட்டிகலாக இருக்கலாம், ஒரு வாட்டர் பார்ட்டிகல் எது வேணா இருக்கலாம். அந்த இடத்துல என்ன பண்ணும் நமக்கு வந்து அந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸோட வேல்யூ. ஓகேங்களா? சரி, அப்போ அதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கோசம் பிடிச்சிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது நமக்கு அந்த இடத்துல ரைசாய்ட்ஸ் அல்லது ரைசினின்னு சொல்லக்கூடிய பார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ மேடப் ஆஃப் பேரங்கைமாட்டஸ் செல். இதெல்லாமே நமக்கு எதனால் ஆனதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பேரங்கைமாட்டஸ் செல்ஸ்னால நமக்கு வந்து ஆனது. ஸோ தட் இஸ் எ தேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக என்னது அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ கேமிட்டோஃபைட்டிக் அப்படிங்கிறது ஹாப்ளாய்டு கண்டிஷன், ஸ்போரோஃபைட்டுங்கிறது நமக்கு என்னது டிப்ளாய்டு கண்டிஷன். அப்போ இது நம்ம கேமிட்டோஃபைட்டில் வந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கேமிட், அது கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா ஹாப்ளாய்டு கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்போரோஃபைட் கண்டிஷன் வரும்போது நமக்கு என்ன இருக்கும், இதில் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அப்போ இது வந்து நமக்கு டிப்ளாய்டு கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ பிரையோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் கேமிட்டோஃபைட்டிக் கண்டிஷன் தான் டாமினன்ட்டு. சரிங்களா? ஸ்போரோஃபைட் இருந்தாலும் கூட யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா கேமிட்டோஃபைட்டுங்கிறத நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கேரக்டருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா இந்த கேமிட்டோஃபைட்டிக்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ இந்த ஸ்போரோஃபைட்டிக்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஸ்போரோஃபைட்டிக் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துட்டாலே ரூட் லைக், ஸ்டெம் லைக், அதே மாதிரி லீஃப் லைக் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? இப்போ நார்மலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புனேரியா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரையோஃபைட்டை 3ஆக பிரிச்சுக்குவோம். அப்பாட்டிக் ஆப்சிடா, ஆந்தோசெரட்டா ஆப்சிடா, பிரையாப்சிடா அல்லது மசை ஆர் மாஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ மாஸ் கேரக்டர் வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன் வந்து நமக்கு டாமினட், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆயிரும். சரிங்களா? இப்போ புனேரியா பிளான்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்மால் யங் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அவங்க ஸ்போரோஃபைட் கேரக்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது அப்படின்னா பிரையோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் கேரக்டர் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்போரோ
ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அண்ட் தென் ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன, நமக்கு நம்ம ரெண்டுமே பார்த்துருக்கோம் இல்லையா, எப்படி இருக்கும், லேண்டில் இருக்கும் ப்ளஸ் வாட்டரில் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி க்ரோத் ஆன் நமக்கு சாடி க்ரோத், சியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நான் வாஸ்குலார் கிரிப்டோ கேம்ஸ். அப்போ இதில் என்ன கிடையாது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு கிடையாது. சரிங்களா, அது என்ன வாஸ்குலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைலம், ப்ளோயம் அந்த மாதிரி கேரக்டர்லாம் என்னது நமக்கு இதில் எதுவுமே நமக்கு கிடையாது. அப்போ நான் வாஸ்குலார் பிளான் கேரக்டர் என்னமே நமக்கு சைலம், ப்ளோயம்ங்கிற கேரக்டர் இல்லாதனால நம்ம என்ன சொல்கிறோம், இதை நான் வாஸ்குலார் கிரிப்டோ கேம்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்ன கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னா பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன சொல்கிறோம் நம்ம கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் தென் இதில் வந்து சாடி ஹேபிடேட்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நிழல் பாங்கான பகுதியில் தான் என்ன பண்ணும், இது அதிகமாக க்ரோத் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், நிழல் பாங்கான பகுதியில் தான் இது அதிகமாக நமக்கு க்ரோத் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமான இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா இந்த சிலியேட்டட் ஸ்போம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நீந்தக்கூடிய ஸ்போம்ஸ். சரிங்களா, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேல் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்பர் ரீஜனில் இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபீமேல் கேரக்டர் வந்து லோயர் ரீஜன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்போம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு என்ன பண்ணோம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கப்பு மாதிரி பிளேஸ் இருக்கும், அந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, இப்போ மழை துளி பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்படியே தெரிச்சு போகும். சரிங்களா, அப்போ ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஃபீமேல் கேரக்டர் இருக்குதோ அந்த பிளேஸில் போய் என்ன பண்ணோம், பட்டு பாலினேஷன் நடக்கும். சரிங்களா, அந்த இடத்துக்கு போன உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், நமக்கு நீந்தி போகிற மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ இதில் வந்து நமக்கு அந்த 5 ஃப்ளஜல்லேட் ஃப்ளஜல்லான்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த சிலியேட்டட் ஸ்போம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஆல்கேவோட கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ் கேரக்டர். ஏன்னா இது இல்லைன்னா என்ன நடக்காது, நமக்கு ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கேரக்டரே நடக்காது. ஸோ வாட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வாட்டர் இல்லைன்னா என்ன நடக்காது, நமக்கு ஃபெர்டிலைசேஷனே நடக்காது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ இந்த ஸ்பாம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நீந்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஸ்விம்மிங் டு திஸ் வாட்டர். ஓகே, ஹவு டு ஐடென்டிஃபை டு திஸ் ஃபீமேல் கேரக்டர், எப்படி வந்து அது ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ஹீமோடாட்டிக் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹீமோடாட்டிக் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீமேல் கேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதுக்கு தான் என்ன பேருன்னா மேலிக் ஆசிட் அல்லது ஃபியூமேரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 2 ஆசிட் இருக்குது, மேலிக் ஆசிட் ஒன்று, ஃபியூமேரிக் ஆசிட் ஒன்று. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு சில ஆத்தர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா மேலிக் ஆசிட் வந்து காமனாக சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த ஃபீமேல் கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த மேலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்குமா. அப்போ அந்த ஸ்போம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மேலிக் ஆசிட்டை பேஸ் பண்ணி நீந்தி போகும். ஓகேங்களா, அப்போ இதில் ஹீமோடாட்டிக் மூமெண்ட் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால் த சிலியேட்டட் ஸ்போம் எஸ் இன்வால்வ்டு இன் எ ஆசிட் இஸ் கால் த மேலிக் ஆசிட். என்ன ஆசிட் அப்படின்னா மேலிக் ஆசிட். அதே மாதிரி ஃபியூமேரிக் ஆசிட்டும் இன்வால்வ் ஆகும். ஓகே, அதிகமான எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மேலிக் ஆசிட் தான் அதிகமாக இன்வால்வ் ஆகும். ஃபியூமேரிக் ஆசிட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபியூமேரிக் ஆசிட்டும் வரும். ஓகே, தட் இஸ் அ மெயின் கேரக்டர் ஹீமோடாட்டிக் ஆசிட் மூமெண்ட். ஓகேங்களா, சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்ன தேவை, வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வாட்டர் இல்லைன்னா என்ன நடக்காது, நமக்கு ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ நீட் ஃபார் வாட்டர் மெயின் இம்பார்ட்டன்ட் டு திஸ் ஃபெர்டிலைசேஷன். அதே மாதிரி இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம லேண்ட் டுவெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லேண்ட் டுவெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதுக்கப்புறம் அக்வாட்டிக் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரியல்லா அண்ட் ரிக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அக்வாட்டிக் கேரக்டர் என்ன அப்படின்னா ரியல்லா அண்டு ரிக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா பிரிமிட்டிவ் கேரக்டர், பிரிமிட்டிவ் லேண்ட் டுவெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரிமிட்டிவ் லேண்ட் டுவெல்லர்ஸ் யார் அப்படின்னா அக்வாட்டிக் கேரக்டரில் கூடிய நமக்கு ரியல்லா அண்டு ரிக்ஸியோகார்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ். ஓகே, அண்ட் தென் கேமிட்டோஃபைட்டிக் இஸ் அ கன்ஃபியூசியஸ் லாங் லிவ்டு ஸ்பேஸ் ஆஃப் த லைஃப் சைக்கிள். தேலாய்டு ஃபார்ம் ப்ரெசன்ட் இன் எ லிவர்வேர்ட்ஸ் அண்ட் ஹார்ன்வேர்ட்ஸ். அப்போ தேலாய்டுங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. உங்களுக்கு தேலாய்டுன்னு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதில் வந்து என்ன கிடையாது, நமக்கு நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரூட் ஸ்டெம் லீஃப் லைக் இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரக்சருமே இருக்காது.
ஏ மாஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுக்கு தான் என்ன பேர் தாலாய்டு இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாலாய்டு ஸ்ட்ரக்சர் எதில் இருக்கும் அப்படின்னா லிவர் வேர்ட்ஸ்லையும் ஹார்ன் வேர்ட்ஸ்லையும் சொல்லுவாங்க. அப்போ லிவர் வேர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெப்பாட்டிகா ஆப்சிடான்னு சொல்லுவாங்க. அது என்ன ஹெப்பாட்டிகா ஆப்சிடா அப்படின்னா இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா லிவர் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் இருக்கும். அதாவது கல்லீரல் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த பிளான்ட் பேர் என்ன சொல்கிறாங்க லிவர் வேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ லிவர் வேர்ட்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் நமக்கு ரிக்ஸியா மார்க்கன்ஷியா ரெண்டுமே நமக்கு என்னது லிவர் வேர்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இந்த ஹார்ன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கொம்புடைய தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா மான் கொம்பு மாதிரியே இருக்கும். ஸோ தட் இஸ் கால் த ஹார்ன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஆந்தோசிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நோட்டோதாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹார்ன் வேர்ட்ஸுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ ஹார்ன் வேர்ட்ஸுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆந்தோசிராஸ் அண்டு இந்த நோட்டோதாலஸ்ன்னு சொல்லக்கூடிய பீசஸ். அப்போ இதில் ரெண்டுலேயுமே என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா இந்த தாலாய்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே சரி, அப்போ ரிக்ஸியான்னு சொல்லக்கூடிய கேரக்டர் மார்க்கான்சியான்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எதில் வருது லிவர் வேர்ட்ஸில் வருது. இந்த மார்க்கான்சியாவில் இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, அதுக்கு தான் என்ன பேருனா ஜெம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டருக்கு என்ன பேருனா ஜெம்மா கப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ஜெம்மா கப்புங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா டீகம்போஸ் ஆகிட்டு வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் அது டீகம்போஸ் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா 2 தாலஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, அதுக்கப்புறம் மாஸ் அல்லது மசை அல்லது பிரையாப்சிடா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் எல்லாம் சேம் தான். ஓகேங்களா, இப்போ மாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் லைக் ஸ்டெம் லைக் சொல்லியிருக்க இல்லையா. அப்போ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் கீழே பிடிச்சிக்கிற மாதிரி சப்ஸ்ட்ரேட்டை பிடிச்சிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே சார், ரைசாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பெக்டு அண்ட் ஸ்மூத்னு சொல்லக்கூடிய 2 டைப் ஆஃப் ரூட் கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகும். இதுக்கு என்ன பேருனா பெக்டு, இதுக்கு என்ன பேருனா ஸ்மூத் டைப் ஆஃப் த ரூட் கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மல்டி செல்லுலார் ஸ்கேல் அல்லது மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ மல்டி செல்லுலார் ஸ்கேல்ஸ் அண்டு மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த டைப் இதுதான் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டிகல். பிரியோஃபைட்டில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா மல்டி செல்லுலார் ஸ்கேல்ஸ் இருக்குது, மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கேரக்டருமே நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ சைலம் ப்ளோயம் அதாவது நம்ம என்ன சொல்லியாச்சு இது நான் வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ் சொல்லியாச்சு இல்லையா. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்காது நம்ம கேரக்டரு இந்த இடத்துல சைலம் ப்ளோயம் சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் எதுவுமே நமக்கு என்னது டெவலப் ஆகிருக்காது. என்ன ரீசன்னால டெவலப் ஆகலை அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பிளான்ட் என்னது வாட்டர் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இருக்குது இல்லையா. அப்போ வாட்டர் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கும் ரைசாய்ட்ஸ் மூலியமாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இதுக்கு என்ன தேவையில்லை அட்வான்ஸான கேரக்டர் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் வாஸ்குலார் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அல்லது நான் வாஸ்குலார் கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஓகே சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா, அப்போ வெஜிடேட்டிவ் அப்படின்னால என்னது நமக்கு தன்னோட பாடி கேரக்டரில் டீகம்போஸ் ஆகிட்டு இன்னொரு நியூ கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது. ஓகே சரி, இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது டோட்டலாக எங்கே இருக்கும் அப்படின்னா வாட்டரில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, வாட்டரில் தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அப்போ ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ் அக்வாட்டிக் பிளான்ட் கேரக்டர் அட்வான்சிஸ் பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ அந்த அட்வான்சிஸ் பட் என்ன ஆகும் நமக்கு உடஞ்சி கீழே விழுந்துச்சு அப்படின்னா இன்னொரு நியூ கேரக்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் டியூபஸோட கேரக்டர் இப்போ டியூபஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஆந்தோசிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல ஹார்ன் வேர்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த பிளான்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டியூபஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிட்டாச்சபிள் ப்ரூடு பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட்டாச்சபிள் அதாவது சிதைந்த உடலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அதில் துண்டு துண்டு பீஸில் இருந்து இன்னொரு நியூ பீசஸ் வந்து உருவாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாப்ட்ரிஸ் ஃப்ரூட்டிகுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசஸ். சரிங்களா, இப்போ டிட்டாச்சபிள் ப்ரூட் பாடிஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், டியூபஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், அட்வான்சிஸ் பட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா, இப்போ மார்க்கான்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெம்மா அப்படின்னு சொன்ன இல்லையா. இப்போ பெசல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் கேரக்டர். அப்போ ஒரு ஜெம்மா கப்பு உடஞ்சி நமக்கு என்ன ஆகுது அதுலேருந்து 2 தாலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ அட்வான்சிஸ் பட்டை பொறுத்த வரைக்கும் ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸு, டியூபஸை பொறுத்த வரைக்கும் ஆந்தோசிராஸு, டிட்டாச்சபிள் ப்ரூட்ஸ் பாடிஸ் பொறுத்த வரைக்கும் பிரியாப்ட்ரிஸ் அண்ட் ஃப்ரூட்டிகோலஸ், மார்க்கான்ஷியா பொறுத்த வரைக்கும் ஜெம்மா. அண்ட் தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊகேமஸ் டைப். அப்போ ஊனா என்ன சொல்லியிருக்கேன் லார்ஜ் கேரக்டராக ப்ரொடியூஸ் ஆகிறது என்ன பேர் அப்படின்னா ஊகேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அப்போ
இதில் எப்படி இருக்கும் நமக்கு மேல் கேரக்டர் மட்டும்தான் மொட்டைல் ஆகி போகும், அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மொட்டைல் ஆகி போகும். என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து சிலியேட்டட் ஸ்பெர்ம்ஸ்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே வந்து நமக்கு ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நகராது, ஒரே இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அதை நோக்கி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேல் கேரக்டர் வந்து வரும். ஸோ அந்த மெத்தடுக்கு என்ன பேருன்னா ஊகேமஸ் மெத்தட். அப்போ ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா, ஆந்த்ரிடியானா மேலு, ஆர்கிகோனியானா ஃபீமேல் கேரக்டர். சரியா? ஆஸ் அ ப்ரொடியூஸ்டு இந்த ப்ரொடக்டிவ் கவரிங். அப்போ ஒரு லேயர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஜாக்கெட் மாதிரி நமக்கு லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அந்த லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டி செல்லுலார் கேரக்டராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஊகேமஸ் மீன்ஸ் ஆந்த்ரிடியா and the archegonia are produced in the protective covering and is a multicellular character. ஆந்த்ரிடியா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 flagellate. சரிங்களா? 2 flagella நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இருக்கும். இது பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணும் swim the thin film of water டிப்ளாய்டு ஜைகோட் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகும். என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிப்ளாய்டு ஜைகோட் ஃபார்மில் தான் இது நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ வாட்டர் அப்படிங்கிறது வெரி எசென்சியல் ஃபார் த ஃபெர்டிலைசேஷன். அப்போ தண்ணி இல்லை அப்படின்னா என்னதில் வந்து ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்காது, இந்த ஆர்கானிசம் கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆயிரும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோட். ஜைகோட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் இன் த ஸ்போரோஃபைட். சைகோட் நமக்கு என்னது இந்த ஃபர்ஸ்ட் செல் இந்த ஸ்போரோஃபைட். அப்போ ஸ்போரோஃபைட்னா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு அட்வான்ஸ் கேரக்டர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது எங்கே இருக்கும், மாஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வரும்போது நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ இது ஒரு ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகும். இதுக்கு தான் என்ன பேர் ஸ்போரோஃபைட். அப்போ இங்கே தான் என்னது ஜைகோட்டு. இது 2n கண்டிஷனில் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா. அப்போ இதில் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் எம்பிரியோனிக் கேரக்டர் இஸ் கால் த எக்ஸோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம, எண்டோஸ்கோபிக் எக்ஸோகோபிக் பிரிப்பாங்க. சரிங்களா? எண்டோஸ்கோபிக்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து அடுத்த ஜென்ரேஷன், அதாவது நமக்கு டெரிடோஃபைட்டோ ஜிம்னோஸ்போமோ வரும்போது வரும். ஆனால் எக்ஸோகோபிக்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அவுட்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேரக்டர். த ஃபர்ஸ்ட் டிவிஷன் of the zygote is a transfer under the apex of the embryo developed from the outer cell. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸோகோபிங்கிறது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அவுட்டர் செல்லிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ தி ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் த ஜைகோட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் த அஃபெக்ட்ஸ் த எம்ப்ரியோ டெவலப் ஃப்ரம் த அவுட்டர் cell. The embryo divide to give rise to the sporophyte. இது நமக்கு என்னவா மாறுது, ஸ்போரோஃபைட் கேரக்டர் வந்து நமக்கு டிவிஷன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஸ்போரோஃபைட் நமக்கு என்ன தான் டெவலப் ஆனாலும் கூட பிரியோஃபைட்டிக் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், நம்ம கேமிட்டோஃபைட்டிக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் இல்லையா. ஏன்னா கேமிட்டோஃபைட் தான் நமக்கு என்னது இந்த இடத்துல ஃபுட் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கல் எதுனா கேமிட்டோஃபைட் தான். ஸ்போரோஃபைட்டை டெவலப் ஆனாலும் கூட யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்போ பிரியோஃபைட்டிக் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் யார் டாமினன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேமிட்டோஃபைட்டிக் தான் நமக்கு என்னது டாமினன்ட். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேலஸ் எப்படி நமக்கு என்னது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா த 3 ரெகனைசிங் த பார்ட்ஸ் ஆஃப் நேம்லி ஃபுட் ஷீட்டா அண்டு கேப்சூல். ஃபுட் ஷீட்டா அண்டு கேப்சூல் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம 3 பார்ட்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். ஃபுட் இஸ் த பேஷல் போர்ஷன். இப்போ ஃபுட்டுங்கிறது என்ன அப்படின்னா கால் பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இது என்ன அப்படின்னா பேசல் போர்ஷன் எம்பிடட் இன் த கேமிட்டோஃபைட். இது எங்கே இருக்குது, நமக்கு கேமிட்டோஃபைட்டுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய கேரக்டர் யார் செய்வாங்க அப்படின்னா ஃபுட் தான் நமக்கு செய்யும். அப்போ பேசல் போர்ஷன் எம்பிடட் இன் த கேமிட்டோஃபைட் த்ரோ விச் இஸ் அ வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் த இஸ் ஆல்சோ சப்ளை. எதை சப்ளை பண்ணுது, வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆல்சோ சப்ளைட் ஃப்ரம் த ஸ்போரோஃபைட். அப்போ ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகிற ஸ்போரோஃபைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணுறது யாருன்னு கேட்பாங்க. அப்போ யார் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் தான் என்ன பண்ணுது, டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோஃபைட்டுக்கு எதை டெவலப் பண்ணுது, அது எதை கொடுக்குதுன்னு கேட்டாங்கன்னா வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். இது எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறது யாருன்னா ஃபுட் தான் நமக்கு என்ன பண்ணும், இதை சப்ளை பண்ணும். ஓகே, இது எங்கே எம்பிடடாக இருக்குன்னு கேட்பாங்க. இது எல்லாமே எங்கே புதஞ்சிருக்கு அப்படின்னா கேமிட்டோஃபைட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதஞ்சிருக்கும். ஓகே, த்ரோ which water and nutrients are supplied for the sporophyte. This is a diploid spore mother cell found in a capsule region. அப்போ diploid spore mother cell எங்கே இருக்குது அப்படின்னா கேப்சூல் ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்டர்கோஸ் த மியாட்டிட்டிக்
division and give rise to the haploid spores நமக்கு என்ன பண்ணுனா ப்ரொடியூஸ் பண்ணும். Bryophytic as the homosporous condition. இது எப்படி இருக்கு நமக்கு வந்து ஹோமோஸ்போரஸ்ங்கற கண்டிஷன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அது என்ன ஹோமோஸ்போரஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹோமோஸ்போரஸ்னு சொல்லுவோம். ஹெட்டிரோஸ்போரஸ்னா என்னது டிஃப்ரெண்டான ஸ்போர்ஸ். இது நம்ம அட்வான்ஸ் கேரக்டர் அடுத்தது டெர்டோஃபைட் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ சலாஜினெல்லா ஐசைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் அதாவது ஸ்போர்ஸ் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ பிரியோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஹோமோஸ்போரஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா எலர்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த எலர்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இன்னர் பார்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். த டிஸ்போசல் ஆஃப் த ஸ்போர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்ட்டு தான் என்ன அப்படின்னா எலர்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இந்த எலர்டஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கான்ஷியாவில் இருக்கும். இதில் வந்து நமக்கு ரிக்ஸியா கேரக்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோசிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து எலர்டஸ் வந்து எப்படி இருக்குன்னா சூடோ எலர்டஸ் அப்படிங்கிற கேரக்டராக இருக்கும். அதாவது போலியான எலர்டஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டராக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கேரக்டர் வரும்போது நமக்கு வராது. அப்போ காமனாக நம்ம எலர்டஸ்ங்கிற கேரக்டர் எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கான்ஷியாவோட கேரக்டரை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ எலர்டஸ்க்கான முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா டிஸ்போசல் ஆஃப் த ஸ்போர்ஸ். ஓகே, எலக்ட்ரோட கேரக்டராக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெம்மா கப்பு இதுவும் எங்கே இருக்கும் அப்படின்னா மார்க்கான்ஷியாவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேமெட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இல்லையா? அப்போ கிரீன் லாங் லிவ்டு ஹாப்ளாய்டு ஸ்பேஸுக்கு என்ன பேருனா கேமெட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ். த ஹாப்ளாய்டு கேமெட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ் alternate with the diploid sporophyte and so the heterolocus alternation of the generation. இங்க என்ன கேரக்டர் பிரசன்ட் ஆயிருக்கு நமக்கு alteration of generation சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கிறோம்? ஹெப்பாட்டிகா ஆப்சிடா இதான் லிவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆந்தோசெரட்டாப்சிடா இதுக்கு இது என்ன பேர் அப்படின்னா ஹார்ன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பிரையாப்சிடா மாஸ் அல்லது மசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஹெப்பாட்டிகா ஆப்சிடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ஸியா மார்க்கான்ஷியா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஃபீசிஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹெப்பாட்டிகா ஆப்சிடா பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா ரிக்ஸியா அண்டு மார்க்கான்ஷியா, பொரெல்லா, ரியல்லா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா ஹெப்பாட்டிகா ஆப்சிடா பீசிஸில் வரும். ஆந்தோசெரட்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்ன்வேர்ட்ஸ் கொம்புடைய தாவரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆந்தோசிராஸ், அப்புறம் டென்ட்ரோசிராஸ், அப்புறம் நோட்டோதோலஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பீசிஸில் வரும் அப்படின்னா ஆந்தோசெரட்டாப்சிடாவில் வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது பிரையாப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே, இப்போ பிரையாப்சிடாவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு எல்லாமே என்னது அட்வான்ஸ் கேரக்டர் வந்துன்னு சொல்லியிருக்க இல்லையா? அதாவது ஸ்போரோஃபைட் கேரக்டருக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிரு. அப்போ மாஸ் அல்லது இதில் வந்து மாஸ் அல்லது மசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா புனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பேகனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரையாப்சிடாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர். ஓகே, சரி, இப்போ பிரையாப்சிடாவில் என்னென்ன பீசஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா புனேரியா இதை உங்களுக்கு என்ன சொன்ன அப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஸ்டெம்மு லீஃபு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரிசம்பிள் ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் கேரக்டர் மாதிரியே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகிரும் நமக்கு ஸ்போரோஃபைட்டோட கேரக்டர் வந்துடும். அதுக்கப்புறம் பாலிட்ரைக்கம், அப்புறம் ஸ்பேகனம். இதில் வந்து மோஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் எது அப்படின்னா இந்த ஸ்பேகனம் சொல்லக்கூடியதான் வெரி வெரி இம்பார்ட்டண்டான பீசிஸ். அதாவது நமக்கு வந்து இது நர்சரி பேர்ட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த காட்டனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மலைவாழ் பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய்கறியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேகனம் சொல்லக்கூடியது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே அப்படியே அந்த இலை மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக அந்த பெட்டியில் வந்து போற்றி விட்டுருவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்பேகனம் வந்து ஈரத்தை வந்து ரொம்ப நேரம் தக்க வச்சுருக்கும். சரிங்களா? இப்போ மலைப்பகுதியிலிருந்து கீழே கொண்டு வர வரைக்கும் நமக்கு என்னது அந்த ஃப்ரூட்ஸ் எதுவுமே அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேகனமாக அதாவது ஸ்பேகனம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம இந்த காட்டன் பட்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்பேகனம் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது நல்லா காய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஒரு ஃபியூல் மாதிரி நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாலிட்ரைக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிபி டியூபர்குலோசிஸ்க்கான மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலிட்ரைக்கம் சொல்லக்கூடிய பீசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அதில் வந்து நமக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிரையாப்சிடாவை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான பீசிஸ் ஹெப்பாட்டிகாவோட என்ன இம்பார்ட்டன்ட் பீசிஸ் இருக்குது அப்படின்னா ரிக்ஸியா, மார்க்கான்ஷியா, பொரெல்லா அண்ட் ரியல்லா.
ஆந்தோசெட்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆந்தோசிராஸ், நோட்டோதோலஸ், டென்ட்ரோசிரா. பிராப்சிடோவை பொறுத்த வரைக்கும் புனேரியம், பாலிட்ரைக்கம், ஸ்பேக்னம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு வந்து பிரியோஃபைட்டில் இருக்கக்கூடிய பீசிஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கானமிக்கு இம்பார்ட்டன்ட் ஆஃப் பிரியோஃபைட் பார்த்துட்டு அடுத்து நம்ம டெரிடோஃபைட் கேரக்டருக்கு போய்க்கலாம்.